ஆமா நான் சொன்னா நீங்க கேட்டேன்னு சொன்னா உங்க பேரை சொன்னா உங்க பேர் என்ன எனக்கு தெரியாது. உங்க பேர் தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்களே நினைச்சுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுதா? ஆனா இது பிரஸ் மீட் இல்லண்ணா, வெற்றி கொண்டாட்டம். இது நான் யார் கூப்பிட்டாங்கள அண்ணா, நீங்க உங்களை யாரும் அது எனக்கு தெரியல. இதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் அவ்வளவு கோடி அவர்கிட்ட கேட்கல. ஒண்ணு நாங்க தெருக்கோடியில இல்ல. இது நீங்க கேட்க வேண்டிய ஆளே நாங்க கிடையாதுன்றதுதான். இல்ல இது எங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இது ஒரு பிசினஸா பாக்குறோம். அவங்க பிசினஸ் இருக்கு, கேக்குறாங்க, கொடுக்குறாங்க. இதுக்கும் கதைக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. ராம் சார் அப்படி ஒரு பறந்து போன ஒரு படம் எடுத்துட்டு அது நல்லா ஓடுன்னு சொல்றதுக்குமே தவிர சினிமா துறையை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு வல்லுநர்கள் கிடையாதுன்னு சொல்றேன். சரியா? திரைப்படங்கள்ல வந்து நல்ல விஷயங்களை வந்து காட்டும்போது எல்லாமே ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. பட் ஆனால் திரைத்துறையில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் அந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தி கைதாகிற சூழ்நிலை திரைத்துறையில் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவங்க எந்த மாதிரியான இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இது வந்து கைது பண்ணிக்காம கோர்ட்ல கேஸ் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது இப்போ போதைங்கிறது வந்து அந்த திரைத்தொழில் இல்லை, எங்க யார் பண்ணாலும் தவறு தானே இல்லையா? இப்ப நான் என் படத்துல என்ன காட்டணும்னா அதானே காட்ட முடியும். அடுத்தவங்க படத்துல என்ன காட்டினான்னு என்கிட்ட கேட்காதீங்க. சரியா? மக்களுக்கு என்ன சொல்றேன்னா பறந்து போன ஒரு படம் எடுத்துருங்க. அந்த படத்தை பார்த்து மக்களுக்கு என்ன சொன்னா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மக்கள் என்ன திருப்பி கொஞ்சம் அந்த மக்கள் நாங்க வந்து அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆனா நாங்க சென்னையில இருந்து ஊரா கிளம்பி ப்ரமோஷன் இல்ல ஒரு செகண்ட் சார், நான் பதில் சொல்லலாமா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டது இல்ல இல்ல. அப்ப நான் இப்படி கேளுங்க, பறந்து போக படத்துல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா நான் சொல்றேன். அது சொல்லுங்க. சொல்றேன். நான் திரைப்படம் மூலியமா இல்ல நான் பறந்து போல இந்த படத்துல வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் யூன்னு ஒரு பாட்டு இருக்கு. ப்ளீஸ் அப்பா செத்து போகாதுன்னு அந்த பாட்டே வச்சிருக்கோம். இப்போ நாங்க எந்த ஊர்ல இருந்தோம்? ஈரோட்ல இருந்து வர்றோம். ஈரோட்ல மனோஜ்னு ஒருத்தர் எந்திரிச்சு இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போறேன்னு சொன்னாரு. இது எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இது எனக்கு மகிழ்ச்சி. ஒன்னு ரைட். நான் சிகரெட் விட்டு 3.5 வருஷம் ஆச்சு. நான் அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த புத்திமதியை உலகத்துக்கு சொல்ல விரும்பல. நான் விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், நம்ம இவ்வளவு நாள் அடிச்சோம், பையன் சொல்லி விட்டா அதை நம்ம சொல்லுவோம்னு சொன்னேன். கரெக்டா? 2 ஓகே. அப்போ சிகரெட் அடிக்கிறது குற்றம் இல்லையாங்கிறத விட்டுருங்க. சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்பாவோட உயிர் மேல ஒரு பயம் இருக்கு. அது வந்து உடலை பாதிக்கும் ஒரு பயம் இருக்கு. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறவங்க மீது ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுங்க. நாங்க தப்பா இல்ல, நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன். நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன். இல்ல நீங்க வந்து என்னோட ஆதங்கம் என்னன்னா, நான் ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்து அதை திரையரங்குக்குள்ள இல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், திரையரங்கு கொண்டு வந்து மக்கள் பாராட்டி அது இன்னும் 4 பேர் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. இல்ல நான் யாரும் சேர்த்திருக்கேன் நீதிபதி, உண்மையாவே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க தொழில பாக்குறீங்க. ஆனா உண்மையாவே எனக்கு மன வருத்தமாகவும் கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்ட முறையும் என்ன பதில் சொல்ல நிர்பந்தித்ததும் அது பயங்கர வன்முறை நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.